எல்லாரும் பேசுறது ஓகே கேக்குது. சார் அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். சும்மா இருக்கீங்களா எல்லாரும்? சும்மா இருக்கீங்களா எல்லாரும்? குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். என்ன மத்தாக்களை காணையில? கேக்குதா பேசுறது? சார். ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே சார். நம்மள பேப்பர் ஒர்க் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. சார். போர்ட் கிளியர் தானே? சார். நான் போர்ட் அழிக்கிறேன். சரி தானே? நம்ம என்ன செய்ய போறோம்? பேப்பர். சார். சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? எல்லாரும் வந்து நூறா அவங்களோட டோலி எல்லாம் வந்தாங்க. மின்ஹா வரலையா? மின்ஹா வந்தில்லையே போல. சல்மா வந்தீங்க? சல்மா வந்தீங்க சார். மின்ஹா வந்தீங்குது. இன்னும் வந்தீங்க? ஓ ஆயிஷா ஹம்ரா வந்துச்சா? சார் வரல. யாரோட 2 பேரும் சேர்ந்து இருக்கீங்களா? சார். மற்றபடி ஆயிஷா வந்தது. ஆயிஷா சார். இந்த பேப்பர் பிரிண்ட் எடுத்தியா? பிரிண்ட் எடுத்தேன். எந்த பேப்பர்? அந்த தனு வெளியீடு. மற்ற பிரிண்ட் எடுத்துக்க மாட்டீங்க இன்னும்? சரி ஓகே. சரி போவோமா? படிப்பமாடா? புஷ்ரா கேக்குதா? புஷ்ரா சார். வேற அகீலா கேக்குதா? கொடியமாரெல்லாம் வந்தானல. யாசிப் வந்தியா? சார். மக்சின் வந்த. மக்சினா பேர்? சார். உங்க கூட்டாளி யாரு? உங்க கிளாஸுக்கு சேர்த்துட்ட கூட்டாளி யாரு? சஸ்னாவா? சஸ்னா வந்ததா? சார் வந்து. உங்களோட கூட்டாளி யாரு? மாசி. அடுத்து MYF சுமையா, பாத்திமா சுமையா 2 பேரும். ஹன்சா வந்தா? சார். இசாக் வந்தா? இசாக் தானே? இல்லாடி இஸ்ஃபாக்? இஷ்ஃபாக். சார். மிஃப்ரா சார். வந்தா? மிஃப்ரா அன்மியூட் பண்ணுங்க. மிஃப்ரா மன்சூரா.
நிஃப்ரா வந்ததா நிஃப்ரா? ஓ சார். சரி சரி. இப்ப நான் தனுவெளியில எவ்வளவு வரைக்கும் செஞ்சிருக்கோம்? எத்தனையாவது கேள்வி வரைக்கும் செஞ்சிருக்கோம்? ஆம்புலன்ஸ் 15வது கேள்வி வரை சார். பிள்ளைகள 15வது கேள்வி வரை. 16வது செய்யுமா? யார் வாசிக்கிறது கேள்வி? அம்னா வந்து அம்னா ஓ சார். வாசிக்கிறியா? ம் சார். 15வது செஞ்சுட்டா, அது 16வது. 16வது படம் கரணும் அப்படியா? ஓ சார். தனுவெளியிடு எந்த வருஷம் இது? 2013 எந்த வருஷம்? 2024. 14 இல்ல 20. பார்ட் 1. அதுல இப்ப செய்ய போற கேள்வி வந்து 16. சரியா? சரி சரியா? சார். இப்ப இந்த கொஸ்டின் இருக்கு தானே, இது யார் வாசிக்கிறது? அம்னாவா? ஓ சார். வாசிங்க. நிலைக்குத்து கோபுரம் ஒன்றின் உச்சி பியில் நிலைக்குத்து கோபுரம் ஒன்றின் உச்சி பியில் உள்ள ஒருவர். வட்டலாபம் யாரோ கேக்குறாங்கம்மா, கொடுங்களேன். இல்ல சார், நானு. ஆனா வட்டலாபம் கேக்குறாங்க, விட்ட கொடுக்க சொல்லுங்க. சரியா? வாசிங்க. நிலைக்குத்து கோபுரம் ஒன்றின் உச்சி யாரா வாசிக்கிறான்? அவனோட வீட்டை நானா வட்டலாபம் கேட்டிருக்கான். வேற யாராவது? இல்ல சார், வாசிக்கிறேன். சரி வாசி. நிலைக்குத்து கோபுரம் ஒன்றின் உச்சி பியில் உள்ள ஒருவர் கிடைநிலத்தில் பியிலுள்ள ஒருவரை 50 பாகை இறக்க கோணத்தில் காண்கிறார். யாரா வாசிங்களா? வாசிக்கவா சார்? வாசிங்க வாசிங்க. உங்களோட வீட்டை வேற என்ன தோதல் ஒண்ணு கேட்க மாட்டாங்க தானே? இல்ல சார். ரைட், ஓகே. நிலைக்குத்து கோபுரம் ஒன்றின் உச்சி பியில் உள்ள ஒருவர் கிடைநிலத்தில் பியிலுள்ள ஒருவரை 50 பாகை இறக்க கோணத்தில் காண்கிறார். கியூவிலுள்ள ஒருவர் உச்சி பியிலுள்ள ஒருவரை 60 பாகை ஏற்ற கோணத்தில் காண்கிறார். இத்தகவல்களை அருகிலுள்ள உருவில் குறித்து காட்டுக. இது இருக்கிறதுல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, அந்த ஏற்ற கோணம் இறக்க கோணம் பெரிய பிரச்சனை தானே. ஓ சார். இதுல வர்ற பிழைகளையும் சொல்லித்தரேன். இனி உங்களுக்கு திரும்பியும் இப்ப 3ஆம் தவணை திரும்ப எல்லாமே மறுபடியும் படிச்சிடுறதுதான், அது வேற விஷயம். சோ இப்ப என்ன விஷயம் அப்படின்னா, இப்ப ஒரு 3 பேர் எடுத்துக்கொள்றோம். 3 ஃப்ரெண்ட்ஸ் உள்ள வேற யார் இருக்கீங்க? 3 ஃப்ரெண்ட்ஸ் உள்ள யாரா இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் இருக்க மாதிரி இல்லையா? 2 பேர் தான் இருக்கீங்க. உமாமாட யாரெல்லாம் நினைக்கிறோம்? உமாமா வேற? சமாவும் ஷீமாவும். சமாவும் சீமானவா? 3 பேரும் கொஞ்சம் அட்மிட் பண்ணுங்க. யார் யாரு? நீ ஒரே ஸ்கூல் தான் தெரியும். சீமானவா, உமாமா, சமா. சல்மாவா சமாவா? யாரு உமாமா? மத்த யாரு வந்ததா? சமா. எங்க சமா? ஓ, அட்மிட் பண்ணுங்க 3 பேரும். அந்த 3 பேரும் உமாமா உண்டு, சரி. சீமானவர் உண்டு. அடுத்து சார். ஷமானி. ரைட், ஓகே. நான் அந்த மத்த சமான் நினைச்சிட்டு இருக்கேன். எஸ்ஏஎம்ஏ இருக்கும் 10ஆம் வகுப்புல. அந்த நினைப்புல பாத்துட்டு இருக்கேன். யார் அது? ரைட், ஓகே. சோ 3 பேர் எடுத்துக்கொள்வோம். சோ 3 பேர். இப்ப இதுல யார் உயரமானார்? நல்ல உயரமானார்? 3 பேர்ல யார் உயரமானார்? சரியா? 3 பேரும் ஒரே ஹைட் தான் சார். சமா. சமாதான் உயரமானார். சமா வந்து
உயரமான ஆள் சமாவை இங்க எடுத்துக்கணும். சரிதான், இதான் சமா. சமாவோட ரெண்டாவது கட்டை வைக்கிறான். இல்ல சமா வந்து இப்ப சமா உயரமான ஆள் தானே. சரி, இப்ப ரெண்டு பேருக்கு இடையில நல்ல கட்டையான ஆள் யாரு? நல்ல கட்டையான ஆள் உமாமா. உமாமா. இன்னொரு எடுத்துக்கொள்ளும் பிரச்சனை இல்லை, இவங்க ஓரளவுக்கு இருக்கு. சரிதானே? இந்த இடத்துக்கு யாரை எடுத்துக்கொள்றேன்? சீமானவர். 3 பேர் எடுத்துக்க. இதுல ஒரு விஷயமும் இல்ல பிள்ளை. இங்க மெயினான விஷயங்கள் சிலது இருக்கு. என்ன அப்படின்னா, இப்ப நம்ம ஒருத்தரை பார்க்கிறோம் அப்படின்ன போது, இப்ப உங்களோட வகுப்புல வந்து மினியன் இருக்கு. அந்த மினியன் தெரியுமா? மினியன் மினியன் எப்படி இருக்கும்? சின்னதா கட்டையா வைக்கிறது பேர் மினியன் சொல்லுவீங்க. அப்ப அப்படியே கட்டையா ஒரு இருக்கு தானே, அதுக்கு பேர் என்ன சொல்லுவீங்க? வேற குட்டச்சி, வேற கட்டச்சி, படி. படி, வேற குருமிட்டா. என்னமா? குருமிட்டா. அப்படி ஏதோ வரல இது. சரியா? அப்ப அது வேற உங்க இடத்துல சொல்றது விளையல. பக்கடான்னு சொல்லு. சரி, அப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வேர்ட்ஸ் இருக்குதான் அப்படி சொல்லுவீங்க. அதே மாதிரி நல்ல விளையல. என்ன சகா? அரிக்கன். எல்லாம் கிரியேட் பண்ணி சொல்லுங்க. நல்ல உயரமான ஆளுக்கு என்ன சொல்றது? தென்னைமரம், நெட்டச்சி, கொக்கு, வேற ஒட்ட வச்சிருங்கி, இப்படி நம்ம பல பேர் வைக்கிறது தானே. இப்ப இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, 2 டைப்ல எடுத்துக்கணும். இப்ப சீமா வருது, சீமாவை சும்மா எடுத்துக்கணும். சீமா வந்தா உமாமா ஹாஜ உமாமா எப்படி பார்க்கணும்? இப்படி நின்று பார்த்தா உமாமா தெரியுமா? உமாமா கட்டையா இருக்கு, உமாமா தெரியுமா? உமாமா தெரியா? இல்ல. உயரமான ஒரு ஆள் வந்து உங்களோட உயரமான ஆள் வந்து அந்த உயரமான ஆள் வந்து அடுத்த ஆளை பார்க்கும்போது அவரும் அந்த மட்டத்துல இருந்தா மட்டும்தான் அவரை நேரா பார்க்கணும். இல்ல அப்படின்னா அவர் என்ன செய்யணும்? தன் தலையையோ கண்ணையோ என்ன செய்வாரு? இப்படி பணிப்பார். அப்படிதானே? பணிப்பார். அதாவது கட்டையா இருக்க மினியன் எப்படி பார்க்கணும்? இல்லாட்டி கட்டச்சிய எப்படி பார்க்கணும்? தலையே இல்லாட்டி கண்ணை பணிப்பார் தானே. அப்ப இங்க உள்ள விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, உமாமா சமாவை பார்க்கணும் என்ன செய்யணும்? தலைய இல்லாட்டி கண்ணை என்ன செய்யணும்? பார்க்கணும். சரிதான் நான் சொல்றது? சரிதானே? அதே மாதிரி ஷமா வந்து சீமாவை பார்க்கும்போது என்ன செய்யணும்? தலைய கீழே. உமாமாட்ட வந்து சமா பேசும்போது என்ன நடக்கும்? சமா பேசுறது என்ன இருக்கும்? ஏதோ ஒரு சத்தம் ஸ்பீக்கர்ல இருந்து மேலால வர மாதிரி அப்படித்தானே? தேடும் தானே யாரு கைக்கிறது. அப்ப உமாமா என்ன செய்ய நிமிர்ந்து பார்க்கும். சரிதானே? அதே மாதிரி சீமானவாள் என்ன செய்யும்? இவங்க சமா பேசுனா தான் பார்க்கணும். அப்ப இதுல உள்ள மெயினான கான்செப்ட் என்னன்னா, நம்ம ஒருத்தரை பார்க்கும்போது நம்ம நேரா நிக்கிறோம் அப்படின்னா, நேரா நிற்கும் போது அந்த நேரா நின்று தலையை நேரா வைக்கும் போது கண்ணுட ஒரு பார்வைக்கு ஒரு மட்டம் ஒன்று இருக்கு தானே. கண்ணுக்கு ஒரு பார்வைக்கு ஒரு மட்டம் இருக்கு தானே. கணேச்சா வடிவத்தை பாருங்க. கண்ணுட பார்வைக்கு ஒரு மட்டம் இருக்கு. அந்த மட்டத்துக்கு பேர் சொல்லுவோம் கண் மட்டம். அந்த மட்டத்துக்கு பேர் என்னமா? கண்மட்டம். கண்மட்டம். இந்த இருக்கு. இந்த மட்டத்துக்கு பேர் என்ன? கண்மட்டம். கண்மட்டத்துக்கு மேல இருக்கிற ஒரு பொருளையும் கீழே இருக்கிற ஒரு பொருளையும் பார்க்கும்போது வடிவா பார்த்துக்கோங்க. எப்படி? கண்மட்டத்துக்கு மேல இருக்கிறதா இருக்கட்டும், கீழே இருக்கிறதா இருக்கட்டும், ரெண்டையும் பார்க்கும்போது எப்படி இந்த ஏற்ற கோணம் இறக்க கோணம் குறிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கணும். எப்பையும் வடிவா சொல்ற இந்த விஷயத்தை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நோட் பண்ணிக்கொள்ளுங்கன்னா கட்டாயம் நோட் பண்ணணும்னு இருக்கும். எப்பையும் நம்ம நோட் பண்ணும்போது எப்பயும் நம்ம கவனத்தை கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஏற்ற கோணம் இறக்க கோணம் எல்லாமே கண்மட்டத்துக்கு தான் பார்ப்பாங்க. எப்படி?
ஏற்ற கோணம் இறக்க கோணம் எல்லாம் எதுக்கு பார்ப்பாங்க? கண்மட்டத்துக்கு. கண்மட்டத்துக்கு தான் பார்ப்பாங்க. விளையாட்டானே. அப்ப கண்மட்டத்திலிருந்து எவ்வளவு தூரம் உயர்த்தி பார்க்கிறோமோ, உயர்த்தினா ஏத்துறது. அப்ப ஏற்ற கோணம். கோணம். அப்ப கண்மட்டத்தில இருந்து உயர்த்தி பார்த்தோம்னா அது என்ன கோணம்? ஏற்ற கோணம். இருக்கி ஏற்ற அதுல கோணம். இருந்து உயரமான ஒருத்தரை பாக்குறேன், ஏத்தி பாக்குறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்ற கோணம். சரிதானே? அப்ப நான் இதுல திரும்ப வரைஞ்சு காட்டுறேன். ஐயா பாருங்க, இதுதான் அவர் என்ன மட்டம்? கண் மட்டம். இதுல ஏன்னு ஒரு ஆள் இருக்காரு, இதுல பின்னு ஒரு ஆள் இருக்காரு. அப்ப இந்த கண் மட்டத்துல இருந்து உயர்த்தி பார்க்கும்போது வர கோணத்துக்கு பேர் என்ன? ஏற்ற கோணம். அதே போல கண் மட்டத்துல இருந்து கீழே வர்ற இந்த கோணத்துக்கு பேர் என்ன? இறக்க கோணம். இது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம், கண்மட்டம் நிலமட்டத்துக்கு சமாந்தரம். நிலமட்டம் எதுன்னு சொல்லுங்க. இதுல எது நிலமட்டம்? இந்த படத்துல எது நிலமட்டமா? PQ கோடு. சாரி, PQ கோடு. PQ கோடு தான் நிலமட்டம். சரிதானே? அப்ப நிலத்துல ஒரு ஆள் நிக்கிறாரு அப்படின்னா அந்த இடத்துல கண்மட்டமும் நிலமட்டமும் என்ன இருக்கும்? ஒரே அளவா தான் இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல இந்த இடத்துல வடிவா பார்த்துக்கொள்ளுங்க. மனிதனின் உயரத்தை புறக்கணிப்பாங்க. புறக்கணிக்கிறேன்னு என்ன? அம்னா கியாஸ் கலைக்கும் போது நான் அந்த விஷயத்தை புறக்கணிக்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? கணக்கெடுக்காம இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல மனுஷன் உயரத்தை கணக்கெடுக்காம அது ஒரு புள்ளியா தான் கணக்கெடுப்பாங்க. ஏண்டா பில்டிங் உயரம் எவ்வளவு பெருசா இருக்கும்? ஒரு பில்டிங் ஒரு அப்படியே ஒரு 20 மீட்டர் 30 மீட்டர் உயரம் இருக்கும் தானே பில்டிங். அப்ப பில்டிங்கோட நம்மளோட உயரத்தை ஒப்பிடும்போது எவ்வளவு வைக்கும்? ஒரு குட்டியா தானே இருக்கும். அப்ப அதால நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா எப்பயுமே இந்த இடத்துல ஏற்றமான பார்க்கும்போது ஒரு புள்ளியா தான் கணக்கெடுத்து செய்வோம். ரைட்டா? நம்ம ஒரு புள்ளி, அந்த புள்ளி தான் என்னது? கண்ணை எடுத்துக்கொள்வோம். அப்ப அந்த புள்ளியில இருந்து வார மட்டம் கண் மட்டம், அதை வச்சு செய்யுது. இந்த கொஸ்டினை நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன பிழை வரும்ன்றது சொல்லி தர போறேன். கட்டாயம் கவனிக்காம அப்படியே இருங்க. சரிதானே? இப்ப இன்னொரு ஆசிக்கா தானே சென்டென்ஸ் வைஸ் ஒரு வாசிங்க. நான் ஒவ்வொன்னோட பிரிச்சு காட்டுறேன். நிலைக்குத்து கோபுரம் ஒன்றின் உச்சி பியில் உள்ள ஒருவர் கிடைநிலத்தில் பியிலுள்ள ஒருவரை 50 பாகை இறக்க கோணத்தில் காண்கிறார். ஓகே, அந்த இடத்துல நிப்பாரு. இப்ப என்ன அர்த்தம்னா பிள்ளை, பின்னு சொல்ற இடத்துல உச்சியில ஒருத்தர் நிக்கிறாரு. சரியா? இந்த பின்னு சொல்ற இடத்துல ஒருத்தர் நிக்கிறாரு. சரிதானே? சும்மா எடுத்துக்கோங்க. இவரை பார்க்கணும்டா கண்ணை ஒய்த்து பார்த்தா விளங்குவாரா? மேல நின்றுட்டு கண்ணை ஒய்த்து பார்த்தா என்ன தெரியும்? வானம் தானே தெரியும். என்ன சர்பா? வானம் தானே தெரியும். இப்ப கீழே பாக்குறாரு. கீழே பார்த்தா என்ன தெரியும்? இந்த இவரு தெரிவார், பி தெரிவார். அப்ப விஷயம் என்னண்டா, இப்ப இதுல இவரு இப்படி ரெண்டு பாக்கலாமா? இப்படி ரெண்டு கீழே பார்த்தா பி தெரிவாரா? இந்த பக்கம் நிக்கணும், இந்த பக்கம் தானே திரும்பி நிக்கணும். அப்ப வடிவா யோசிச்சு பாருங்க, இந்த திசையில தான் பார்க்க போறாரு. அது ஓகேயா? இவர் பார்க்கணும்னா பி தெரியணும்னா இந்த திசையில தான் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயத்தை பாத்தீங்க இந்த திசையில. ரெண்டாவது, அதுல 2 புள்ளிகள் சொல்லப்படுது. எந்த புள்ளிகள்? பியும் பியும் சொல்லப்படுது. சரிதானே? சொல்லப்படுதா? பேப்பர் இருக்கா? பேப்பர் இருக்குதா? எல்லாத்தையும் பி பி நம்ம தானே. அப்ப அந்த பியும் பியும் சொல்ற புள்ளியை முதல்ல என்ன செய்யணும்? நம்ம இணைக்கணும். அவங்களே இதுல இணைச்சு தந்திருக்காங்க. சோ பிரச்சனை இல்லை. ரெண்டாவது, பில இருந்து கண் மட்டம் வரையணும். எந்த பக்கத்துக்கு? அந்த பக்கத்துக்கு வரையணுமா? இல்ல. எந்த பக்கத்துக்கு வரையணும்? பி இருக்கிற திசையை நோக்கி வரையணும். அது ஆல்ரெடி அவங்களே வரைஞ்சி தந்திக்காங்க. எது கண்மட்டம் ஆயிக்கும்? இந்த இருக்கிற இதுதான் கண்மட்டம். நான் சொன்ன கண்மட்டத்துல இருந்துதான் என்ன பிடிக்கணும்? இறக்க கோணமும்
ஏற்ற கோணம் கோணம். குறிக்கணும். அப்படின்ற போது இந்த இடத்துல இதுதான் கண்மட்டம். இதை இணைச்சிங்க தெரியுமா ஒரு கோடு, அது வரைக்கும் வாரதா என்ன கோணமா இருந்தீங்க அந்த இறக்க இதுதான் X பாகை 50 பாகை. இப்ப இதுல மெயினா பிளவுறது என்ன விஷயம் அப்படின்னா, டக்குன்னு எடுத்த உடனே நம்ம கண்ணுக்கு என்ன தோணும், இப்படி ஒரு கோடை போட்டுட்டோம், அப்ப உள்ள இருக்கிற எந்த கோணம் தான் எத்தனையாக்குன்னு யோசிப்போம், 50 சொல்லி குறிப்போம். இதுதான் நம்ம விடுற பிழை. சரிதானே? இது நீங்க இப்ப நான் சொல்லித்தரேனா இதே போல நீங்க விட்டுட்டு வராட்டி பாருங்க, இதை வந்து விட்டுட்டு வந்திருப்பீங்க. உங்களுக்கு வந்து ஃபைனல் பிஷப் ப்ரொஜெக்ட் நடக்கும்போது நான் வந்து உங்களுக்கு நிறைய எக்ஸாம் இருப்பேன். அது ஒவ்வொரு எக்ஸாம்லயும் இந்த புல விடுவீங்க. சரிதானே? அதான் நான் சொல்றேன், எப்பயுமே இறக்க கோணம் ஏற்ற கோணம் எல்லாமே எதுல இருந்தாலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ல சொல்லிக்கொள்ளுங்க இந்த ஃபைனல் பிஷப்பை பத்தி. அவன் சைபரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. சரி, நான் சைபரா இருக்கிறது ஒரு காலம் சொல்றேன். இந்த வருஷம் கொஞ்சம் பேர் எக்ஸாம் எழுதிக்காங்க, ஒரு 7-8 எடுத்தாகலாம். அவங்க எல்லாம் பாஸ் பண்ண அந்த ப்ரூஃபை காட்டினா சரிதானே? இப்ப 7-8 எடுத்தவன் எனக்கு ஏன் எடுக்கணும்? அவனுக்கு டெர்ம் மார்க்ஸ் 7 தான் வந்திருக்கு, அவன் ஏன் எடுக்கணும்? ஏன் எடுக்கணும்? இல்ல, அவனை பொறுத்த வரைக்கும் பாஸ் பண்ணா போதானே. சோ அந்த பாஸை காட்டான்னு சொன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு காட்டலாம் தானே. 7 எடுத்தவன் பாஸ் ஆயிருக்காண்டு. சரிதான் நான் சொல்றேன். நான் அதை உங்களுக்கு காட்டுறேன், அதுக்கப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கூட்டிட்டு வாங்க. நல்லா படிக்கிறாளா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நல்லா படிக்காதாளா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. எல்லாரும் செய்யக்கூடிய விதத்துல ஈஸியான வேலையெல்லாம் சொல்லி தருவேன், மறந்துடுறேன். முதலாவது சென்டென்ஸ் முடிஞ்சு. ஆஸ்கியா அடுத்தது. ஆஸ்கியா எந்த ஊர்? மாத்தலையா? மாத்தல. ஓகே. கியூவில் உள்ள ஒருவர் உச்சி பியில் உள்ள ஒருவரை 60 பாகை ஏற்ற கோணத்தில் காண்கிறார். இத்தகவலை அருகிலுள்ள உருவில் குறித்து காட்டுக. விஷயத்தோடைய பாருங்க, நான் வந்து ஆசிகா வாசிக்கும் போது கியூல ஒரு கை வச்சனா? பியில ஒரு கை வச்சேன். அப்ப அதுல என்னன்னு சொன்னா, அவங்க சொன்ன 2 புள்ளியை நீங்க கையை தொட்டு பார்த்துக்கொள்ளணும். இங்க இருந்து இங்க தான் கலைக்கிறாங்க. ஏற்ற கோணம் இவர் தானே பார்த்திருக்கணும். இவர் மேல பார்த்தா கியூ தெரிவாரா? சர்பா தெரிவாரா? இல்ல. அப்ப அதுவும் வந்து இந்த பக்கம் பார்த்துட்டு மேல பார்த்தவரும் கீழே பார்த்தா தெரியுமா கியூ? இல்ல. அப்ப என்ன செய்யணும், இந்த பக்கம் தான் பார்க்கணும். இப்ப நம்மளோட கேள்வி என்னன்னா கியூவை பத்தி. அப்ப கியூ வந்து மேல நோக்கி பார்த்தா தானே பி தெரியும். அப்ப எந்த பக்கம் பார்க்கணும்? இந்த திசையெல்லாம் பார்க்கணும். அப்ப இவருக்கு ஆல்ரெடி கண்மட்டம் எங்க இருக்கும்? இவர் நிலத்துல இருக்காரு. அப்ப நிலமட்டம் தான் இவருக்கு என்ன மட்டம் ஆகும்? கண்மட்டம். அது ஆல்ரெடி அவங்கள வரைஞ்சு செஞ்சுக்கிட்டானே. அப்ப இங்க இருந்து முதலாவது ஸ்டெப் முடிஞ்சு. ரெண்டாவது என்ன செய்வோம், இவங்க 2 பேரோட கோட்டையும் இப்படி அதே அவங்களே செஞ்சு தந்திக்காங்கன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. அப்ப கண்மட்டத்துல இருந்து அந்த கோடு வரையிலான கோணம் எவ்வளவு இருந்தீங்க? எவ்வளவுன்னு சொல்றாங்க? 60 பாகை. 60 பாகை. இப்ப நான் கேள்வி கேட்க எதை வச்சுக்கணும், கொஞ்சம் உங்களோட விளையாடுவோமா? ஃபாத்திமா வந்ததா? வெறும் ஃபாத்திமா? நிறைய ஃபாத்திமா எதுல நோ ஃபாத்திமான்ற நேம்ல கேள் வந்ததா? சொமாய்க்கீங்களா? எந்த ஊர்மா புள்ள? கொழும்பா? மழை பெய்தா கொழும்புல? சரி. அம்ரஹானா போட் கிளியரா? மைக் ஆஃப் பண்ணுங்க ஃபாத்திமா. அம்ரஹானா எதுண்டா கதைங்கம்மா புள்ள, அமைதியா இருக்காதீங்க சரியா? ஆயிஷா அஸ்பர் இப்பயா வந்தீங்க? சின்ன வேலையா போனீங்களா எங்கேயாவது? இல்ல சார், கொஞ்சம் கவரேஜ் இல்ல. ஃபாத்திமா நசா சாஃபியா எல்லாம் வந்ததா? அன்மியூட்லாம் பண்ணிடுறேன். ஹப்சா வந்து ஹப்சா, நிறைய ஹப்சா, எந்த ஹப்சா அன்மியூட் பண்ணுங்க பாப்போம். ஹப்சா கேள்வி ஒன்று கேட்கியா? ஹப்சாட்ட ஈஸி கேள்வியா சொல்றீங்களா? கேள்வி கேட்கணும், அன்மியூட் பண்ண அதுக்குள்ள.
ஹஸ்னா கேள்வி கேக்கியா? ஹஸ்னா முபாரக் இல்ல மத்த ஹஸ்னா கேக்கியா? என்ன சார்? கேள்வி கேக்கியாமா பிள்ளைட்டு அன்மியூட் பண்ணி வைங்க. அன்மியூட் பண்ணி வைங்க, அன்மியூட் பண்ணி வைங்க. ஈஸி கேள்வியா, பயப்படக்கூடாது. கேக்கியா? பயப்படக்கூடாது சரியா? அழக்கூடாது. அழுக ஒண்ணும் அழுக ஒண்ணும் வேணும் தெரியுமா? யாருக்கெல்லாம் தெரியும் அழுக ஒண்ணும் வேணும்? இப்ப பீல இருக்கும் ஒருவர் பீல் இருக்கும் ஒருவரை எத்தனை பாகை என்ன கோணத்தில் பார்க்கணும்? ரெண்டு விட சொல்ல முடியும். ஒன்று நான் கேட்ட கேள்வி தானே ஹஸ்னாக்கு. ஹஸ்னா தானே? ஹஸ்னா எந்தோ ஹஸ்னா சரிதானே? பீல் இருக்கும் ஒருவரை எத்தனை பாகை கோணத்தில் என்ன கோணத்தில் பார்க்கணும்? அந்த எத்தனை பாகை கோணம் தான் அதுக்கு ஒரு நம்பர்ல விட வரும் சரியா? என்ன கோணத்தில்னா ஏற்ற கோணமா இறக்க கோணமான்னு சொல்லுங்க. சொல்லுங்க. ஏற்ற கோணம். ஏற்ற கோணம் சரி, வெரி குட். எத்தனை 45 பாகை. 45 பாகை தெரியுதுண்ணே. அந்த பிள்ளை தான். ஓகே பிரச்சனை இல்லை. ஹஸ்னா மியூட் பண்ணு. அடுத்தது the lucky person யாருன்னு பாப்போம். அடுத்தது இமாரா. சார். ஹஸ்னாரா தான் சொன்னாங்க ஏற்ற கோணத்தில் தான் பிஏ பார்க்கணும் அப்படின்னு. எத்தனை பாகை கோணத்தில் பார்க்கணும் பிஏ? மதிப்பா அடிக்காத, சத்தியமா சொல்றேன். ஒழுங்கா யோசிச்சு பார்த்து சொல்லு. சரி சார். தெரியாடி தெரியாதான் பிரச்சனையே இல்லை. ஒன்னு பேசிக்கணும் இல்ல எப்ப பேசாம இருந்தேன்னா யோசிப்பேன். சரி 60 பாகையா? இல்ல 60 பாகை இல்லை. சரியா இருங்க. அடுத்த கன்சா. ஓ சார். சோமாக்கிங்களாமா பிள்ளை? ஈக்கிறேன் சார். சாப்பிட்டீங்களா? தண்ணி குடிச்சீங்களா? சரியா? ஹஸ்னாரா தான் சொன்னாங்க ஏற்ற கோணம் அப்படின்னு. இவரை பார்க்கும்போது ஏற்ற கோணமா? எத்தனை பாகை கோணம்? அந்த ஆள் மட்டும்தான் பதில் சொல்லணும். வடிவா நினைவு வச்சுக்கோங்க. கன்சா தான் சொல்லணும் பதில், வேற யாரும் சொல்லக்கூடாது. ரசா மைக் ஆஃப் பண்ணி கொடுங்க. கன்சா நீ என்கிட்ட படிக்கிறேன்னு சொன்னாதானே? ஓ சார். இப்ப சொல்லாட்டி எனக்கு கஷ்டமா இருக்கு கன்சா. 50 பாகையா சார்? எப்படி ஏன் அப்படி வரும்? என்ன ரீசன் சொல்லுங்க. பில இருந்து பிய பாக்குறது தானே சார்? இங்க இருந்து இவரை பாக்குறது கேட்டீங்க. ஓ இவரை பார்க்க போறாரு. ஏற்ற கோணம் தான் ஹஸ்னாரா தான் சொன்னாங்க. நீங்க இப்ப விட சொல்லிருக்கீங்க. எனக்கு காரணம் சொல்லுங்க ஏன் அப்படி சொன்னீங்க? ஒன்று விட்ட கோணம். யாரும் உங்களுக்கு சொல்லி தந்தது? தாத்தானிக்கா? சரிதானே? தாத்தானே சொன்னது சரிதானே? கொஞ்சம் இல்ல சொல்லி தந்தானே. இத சொல்லு. தாத்தா பயோவா படிக்குது அப்படிதானே? தாத்தா பயோ படிக்குது. ஒன்னு ஆர்ட்ஸ் படிக்க வைக்கிறதுக்கு வேற ஒன்று பாக்குது. விளைஞ்சா தாத்தாவை அடிச்சு 8 வருஷம் வச்சு விடு சரியா? தாத்தா விட சொன்னால என்ன நடந்துட்டு இதுல இங்க மிச்சாக்களுக்கும் விட சொல்லலாம் போயிட்டு முதலாவது. இதான் அந்த வகுப்புல அந்த டொப்பர்ஸா இருக்காக செய்யற வேலை. சடார்னு விடைய சொல்ல என்ன நடந்துரும், மிச்சோத்துரும் விட சொல்ல மாட்டான், தப்பிச்சு போயிடுவான்.
அவன் எல்லாம் ஆர்ட்ஸ் படிப்பான், அவன் மட்டும் பயோ படிச்சுட்டு போயிடுவான். சரிதானே? அதெல்லாம் கன்சா ராத்தாட்ட எட்டி உதஞ்சி விட்டு சொல்லி, நானும் பயோ படிக்கணும் ஏடவல் போயிட்டு ஆர்ட்ஸ் படிக்க வச்சிடாதுன்னு சொல்லி எட்டி உதஞ்சி முடிய பிடிச்சி நீ சண்டை பிடிச்சாலும் பரவாயில்ல தொட்டு. சரியா? சரி சார். முதலாவது விஷயம் பிள்ளை இது ஒன்று நான் எழுதி காட்டுறேன். என்ன எல்லாரும் வாசிங்க. கண்மட்டம் நிலமட்டத்துக்கு சமாந்தரம். நிலமட்டத்துக்கு சமாந்தரம் அப்படின்னு சொல்லும்போது இங்க நான் வரைஞ்ச கண்மட்டமா இருக்கட்டும், இதுல நான் வரைகிற கண்மட்டமா இருக்கட்டும், அப்ப இது எல்லாமே என்னவா இருக்கும்? சமாந்தரம். எல்லா கோடும் இப்படித்தான் இருக்க போகுது. அப்ப ஒன்று கொண்டு எப்படி இருக்கும் கட்டாயம்? சமாந்தரம். அப்ப சமாந்தரமா ரெண்டு கோடுகள் போகும்போது குறுக்கால இந்த கௌசிக் வந்தா என்ன நடக்கும்? அந்த கோடை குறுக்கால வெட்டும். அப்ப குறுக்கால வெட்டும் போது என்ன வடிவம் உங்க கண்ணுக்கு தெரியுது? தெரிஞ்சா எத்தனை பாகை வரும்? 50 பாகை. கேள்வியை மாதிரி திரும்ப கேட்கிறேன். தினசிகா யதுர்சனா வந்தா யதுர்சனா ஓ சார். சோமா இருக்கிறியா? ஓ. சரி இங்க வா. யதுர்சனா எந்த ஊர்? புத்தளம். நல்ல விஷயம். இப்ப பில இருக்க ஒருத்தர் கியூல இருக்க ஒருத்தரை என்ன கோணத்துல பார்க்கணும்? சரி, எத்தனை பாகை கோணத்துல பார்க்கணும் ஒரு கேள்வி. என்ன கோணத்துல பார்க்கணும்? ஏற்ற கோணத்துல பார்க்கணுமா இறக்க கோணத்துல பார்க்கணும்? இறக்க கோணத்துல. பில இருந்து கியூக்கு பார்க்கும்போது இறக்க கோணம். முதலாவது விட ஓகே, ஐ அக்செப்ட். ரெண்டாவது விட எத்தனை பாகை கோணத்தை பார்க்கணும்? 60 பாகை. காரணம்? பக்கத்துல ஒரு பயோ படிச்சிடாதான் இருந்துக்கலாமே அப்படின்னு என்ன கன்சா? ட்ரை பண்ணி சொல்லுங்க. பாக்க செட் மாதிரி அதுவும் தெரியுது அப்படித்தானே? M/F சுமையா அன்மியூட் பண்ணுங்க. M/F சுமையா கேக்குதாமா பிள்ளைக்கு? யதுர்சனா மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. சுமையா யதுர்சனாக்கா சொன்னாங்க பி வந்து கியூவை பார்க்கும்போது இறக்க கோணத்துல பார்க்கணும் அப்படின்னும், நான் இப்ப கேள்வி என்னன்னா எத்தனை பாகை கோணத்தில் கியூவை பார்க்கணும் அப்படின்றது? 60 பாகை. காரணம்? ஒன்று விட்ட கோணம். எப்படி ஒன்று விட்ட கோணம் சொல்றீங்க? அது Z வடிவத்துல தானே இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அஸ்கா மைக் ஓபன் பண்ணுங்க. கிளாஸ்க்குள்ள வந்தா நீங்க சொல்லுங்க. அது வந்து Z வடிவுல தானே சரி இருக்கு. அது செட் வடிவத்துல இருக்கு. சரி, அப்ப மேலே இருக்கிற இந்த கோணம் இதுவும் சமாந்தரமா? ரெண்டும் சமாந்தரம். ரெண்டும் சமாந்தரம் அப்படின்றதால இந்த இருக்கு இந்த கோடு என்ன செய்யுது? அந்த சமாந்தர கோட்டை இடை வெட்டுது. வெட்டினா என்ன வரும் நமக்கு? செட் வடிவம் கொண்டு வருது. செட் வடிவம் வந்து இந்த கோணம் எவ்வளவு வந்துக்கும்? 60 பாகை. அப்ப உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியர் ஒன்று கிடைச்சிச்சா? இவ்வளவு கொஞ்சம் முடிவு வரைஞ்சிருக்கேன். ஓ சார். என்னது முடிவு வரைகிறதா? யாரு தெரியுமா? அடுத்த கேள்விக்கு போமா? அடுத்தது போமா? சரி சார். அடுத்தது வந்து இந்த கொஸ்டின் ஓகே தானே? இது திரும்பி என்ன செஞ்சிடும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கு அடுத்த தடவை கேட்கும்போது நினைவிக்கும். மறந்துடும் ஆன்சர் சொல்றீங்க. மறக்காது. இல்ல சார், நான் மறக்காம படிச்சு வச்சிருக்கேன். மறக்காது. என்ன சம்பா தோணுதா உனக்கு? சொல்ல சம்பா தோணுச்சா உனக்கு? இல்ல தானே? இல்ல சார். அடுத்த 17வது கேள்வி என்ன பிள்ளை இருக்கு?
அதுவும் வரையும் சார் படம் படம் சார். பட்டம் வந்து பட்டம் பட்டம் கேள்வியா இருக்கேன்னா இதுல இன்னும் ஊறுபட்ட விஷயம் சொல்லணும் மதிச்சா. இப்ப அடுத்தது இதுலயே நான் ஷோர்ட்டா சொல்லி தரேன். எல்லாமே உங்களுக்கு விரிவா எப்ப படிப்போம்? ஃபைனல் புஷ்அப்ல. புஷ்அப். இப்போதைக்கு இருக்கிறதுல என்னால முடிஞ்ச அளவுக்கு ஷோர்ட்டா தான் சொல்லி தரையிலும். எனக்கு சொன்னா நமக்கு டைம் போதாது. இது வந்து ஸ்லோவா உருட்டி கொண்டு போலாம். இன்னும் 10ஆம் ஆண்டு சிலபஸ் பெண்டிங்ல வரும் நான் எதிர்பார்க்கல. 10ஆம் ஆண்டு கிளாஸஸ் கொஞ்சம் கட் ஆகிப்போச்சு. அப்படிதான் நான் நினைக்கிறேன். சரி, இப்ப இதுலதான் பெரிய பிரச்சனை. இந்த இதுக்கு பேர் என்ன? இப்ப நம்ம செய்ய போறதுக்கு உங்களுக்கு பிடிக்காத ஒரு பேர் வந்து தேற்றம். சரிதானே? இது அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். வட்டத்துக்குள்ள வரதானே இந்த தேட்டத்துக்கு பேர் என்ன? வட்ட தேற்றம். சரிதானே? சரி, வட்டாரி இருக்க எல்லாத்தையும் வட்டார் என்னட்ட நான் சொல்ற விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா செஞ்சு பார்க்கலாம். வட்டாரி ஓ சாரி. ஈக்கிது. இருக்கா? வட்டாரி இருக்குதானே? சரி. வட்டாரியோட சேர்த்து வட்டாரியோட சொந்தக்கார ஆள் குட்டி பென்சில் ஓ சார். பகைமானி பகைமானி ஈக்கி சார். பூரா பகைமானி இல்லதானே உன்ட்ட? இல்ல சார். என்ன செஞ்சிருப்பா? வீசிப்பா வீசி விளாண்டிப்பா மின்ஹாக்கி. காணலாம் போயிட்டு. அது அது காணாம போயிருக்கு. அதை நீ தொலைச்சிருப்பா. அப்படித்தானே? இது எல்லாத்துக்கும் நெட்ஃபிக் யூஸ் ஆக போகுதான்னு சொல்லி தூக்கி வீசிப்பேன். இல்ல சார் வாங்கணும். என்கிட்ட ஒரு புள்ள படிச்சு போன பேச்சுல சரியா, அந்த புள்ள நான் ஜனவரி இது வாங்க சொன்னேன். என்னது அந்த கொம்பாசி நான் ஃபுல் பாக்ஸும் வாங்குண்டு. அந்த பிள்ளை எப்ப வாங்கி முடிச்சு தெரியுமா? அதை பிள்ளை வீட்டு கஷ்டம்லாம் இல்லை. நீங்க பெருசான விஷயம். அந்த பிள்ளை வீட்டு கஷ்டம்லாம் இல்லை. நல்ல வசதியான புள்ளதான். கொம்பாசி எப்ப தெரியுமா வாங்கி முடிச்சிச்சு? ஏப்ரல் மாசம் வாங்கிச்சு. சரியா? அப்படி இருக்க கூடாது பிள்ளை விளைச்சானே. அப்படி இருப்பீங்களா? இல்ல சரி. சரிதானே? உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னா பினான்சியல் பிரச்சனை அப்படின்னா வாங்கணுன்ற அவசியம் இல்லை. வேற யாராவது வீட்டை போனீங்கன்னா எப்படி இருக்கும் தானே? சின்ன பிள்ளை பாவச்சிட்டீங்க தானே? சின்ன பிள்ளைக்கு என்னதை விட பாகமானி தேவை. தூக்கிட்டு வந்தெல்லாம் தானே உங்களுக்கு இல்ல. களவெடுத்துட்டு வாங்கன்னு சொல்லலன்னா தூக்கிட்டு வாங்கன்னு சொல்ற. புரியுதா? அப்படின்னா என்னண்டு கேட்டுட்டு வாங்கிட்டு வரேன். இல்லாட்டி என்ன செய்யணும்? இப்படி எடுத்து சரியா? அந்த கிட்ட அப்படியெல்லாம் செய்ய மாட்டீங்க. இல்ல ஒரு நாள் கூட செய்ய ஒரு நாள் கூட செஞ்சது இல்ல. உண்மையை சொல்லுங்க. உண்மையை சொல்லுங்க. நைஸா தூக்கி போட்டு வந்து பை மிஸ்டேக் நான் செஞ்சிக்கணும். சின்னத்துல பை மிஸ்டேக்கான ஒண்ணு இல்ல. இன்டென்ஷனா கடைக்குள்ள போய் தூக்கி போட்டுலாம் வந்தது இல்ல. நீங்க உண்மையை சொல்லுங்க. சரியில்லை. சரியா? ஓகே. அதெல்லாம் தப்பு இல்ல. நல்ல விஷயத்தை இருந்தானே செய்யணும். சரி, இப்ப என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா இதுல சில பிரச்சனைகள் இருக்கு. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது கொஞ்சம் கஷ்டம். நான் அன்றைக்கும் சொன்னேன் திரள் விடுறன் விளங்காதுன்னு. நீங்க யாராவது நான் சொன்னதை கேட்டீங்க? சொல்ல மாதிரி எக்ஸாம் பிடிஎஃப் போட்டிருக்கேன். சரியா? எல்லாரும் கேக்குதா? காது கேக்குதா? காது கேக்குதா? நாளைக்கு இரவைக்கு 10:30 வரைக்கும் டைம் இருக்கு. அதுக்குள்ள ஏதாவது ஒரு 30 நிமிஷம் செய்யறதுக்கு முன்னுக்கு ஒரு மெசேஜ். சரி நான் செய்யறேன். சரி நான் முடிக்கிறேன். இவ்வளவுதான். அந்த டைமும் எனக்கு ஒரு மெசேஜ் போட்டீங்கன்னா சரி. செய்யற டைம் முடிகிற டைம் 30 நிமிஷம். நீங்க எந்த டைமா இருக்கலாம். காலையில செய்யலாம், மதியம் செய்யலாம். அதுக்கிட்ட 10 நிமிஷம் உடைச்சு இல்ல. ஒரேடியா 30 நிமிஷம். ஒரேடியா 30 நிமிஷம். நான் பேப்பர் போட்டுட்டேன். நீங்க நாளைக்கு என்னமா செஞ்சு பிரிண்ட் எடுங்க. பிரிண்ட் எடுக்க இல்லாட்டி எழுதியாவது அட்லீஸ்ட் செய்யுங்க. எனக்கு அதுக்கு மேல எப்படி ஆயிஷா நீ பிரிண்ட் எடுத்த அப்படின்னா அந்த நாகவில் அவங்க ஊர் நாகவில் தானே? நாகவில் வந்து அப்படியே அந்த அவ்வளோ அந்த வீடெல்லாம் அடிச்சுட்டு போய் எங்க புத்தனம் கடல் இருக்கு சைட்ல அந்த பக்கத்துக்கு கொண்டு போய் போடும். நினைச்சா நீ மட்டும் பிரிண்ட் எடுத்துரு. சரியா? நீ எடுத்துடவே மாட்டேன். எனக்கு தெரியும். நீ சும்மா நாளே எடுக்க மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை என்ன சொல்லுவா? மாமா கடையை கூட்டிட்டு போயிட்டேன். ஏன்னா நாவல் ஒரே ஒரு பிரிண்ட் கடை தானே இருக்கு. அப்படித்தானே? இல்ல சார் எடுப்பேன். நீ கேள்விப்பா. சரியா? பயங்கர பிரிண்ட் எடுத்து செய்யுங்க. இல்ல பினான்சியல் பிரச்சனை அப்படின்னா அது ஒரு பெரிய பினான்சியல் பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். மொத்தம் ஒரு 3 பக்கம் தானே 10 ரூபா 15 ரூபான்னு வரும். பிரச்சனை ஒன்று இல்லையே. அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு பேப்பர் இதாகி 3 கேள்வி அந்த ரேஞ்சுக்குள்ள வர்ற மாதிரி 10 ரூபா 1-30 ரூபாய்க்குலாம் வரும் பிரிண்ட் எடுக்கிறதுக்கு. அப்படி எதுவும் பிரச்சனை என்ன சொல்லுது? அது ஆனாலும் சொல்லலாம். எனக்கு ஏதாவது சொல்லி விட்டுருவோம்.
பிரிண்ட் எடுத்துட்டு வாங்க. இல்லாட்டி இது செய்யுங்க. கட்டாயம் கிராஃப் ஷீட் மாதிரி உள்ளதுதான் அதுல போட்டிருக்கு. பாத்தீங்க எல்லாரும் பாத்தீங்களா? ஓ சார் பார்த்தேன். பெண் கடைக்கு போனா மாமாட்ட சொல்லணும் என்னண்டு, மாமா கொஞ்சம் இங்க கூட்டி அடிங்க, இல்லாட்டி அந்த கோடு விளங்காது. சரியா? அப்படி அந்த மாமா நிறைய காய்ச்சாரு அப்படின்னு சொன்னா செவுட்ல தான் 2 தட்டு தட்டி போட்டு நீங்க என்ன செய்யுங்க, வீட்டை வந்து கிராஃப் ஷீட் எடுத்து அதுல வரைஞ்சி குறிச்சு எனக்கு அனுப்பலாம். ஓகே ஓகேயா? ஓகே சார். ஓகே சார். நான் சொல்றேன், 0 வந்தாலும் சரி 100 வந்தாலும் சரி நான் உங்க யாரையும் ஏச மாட்டேன். சரியா? வல்லாரி. சரியா? வல்லாரி. சரியா? சரி சார். சரி சார். ஏச ஓகே மாட்டேன். சார். நான் பேசினேன் இல்லையே, நான் உங்களுக்கு சொல்றது அதுல உள்ள பிழை எனக்கு தெரியும். தெரிஞ்சாதான் அந்த பாடம் எப்படி விளங்கிக்கு அப்படின்ற விஷயம் தெரியும். மார்க்ஸ் எல்லாம் நான் போட மாட்டேன், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் திருத்தி உங்களுக்கு இங்க செஞ்சு காட்டுவேன். நான் செஞ்சு காட்டும் போது மார்க்ஸ் போடுவோம், அதை வச்சு நீங்க திருத்தி கொள்ளையில அந்த டைம்ல மாத்தி விடல. கடவுளை மாத்திர இல்லை, விளங்கிட்டானு செஞ்சதுக்கு எத்தனை வந்துச்சோ அதை மனசார ஏற்றுக்கொள்ளும். சரி, 0 வந்தாலும் ஓகே தான். கூடுறதுதான் இன்னும் மாசம் கிடையாது தானே. இப்போ எக்ஸாம் பிப்ரவரி இல்லாட்டி மார்ச் தானே. ஜனவரி நடக்காது. நான் ஷுவர் பண்றேன், ஜனவரி நடக்காது. என்ன சொல்றீங்க, நடக்குமா ஜனவரி? நடக்காது. இல்ல சார். கிராஃப் பேப்பர்ல வரைங்க, அப்படி இல்லைன்னா நான் தந்திருக்கிறதுல வரைங்க. உங்களுக்கு எது விருப்பமோ அதுல செய்ய. கிராஃப் பேப்பர் ஒன்று எடுத்து அதுல அழகா குறிச்சும் செய்யலாம். உங்களோட விருப்பம். நீங்க எப்படிலாம் செய்யவா போறீங்க? உங்களுக்கு எல்லாம் என்னடா சொல்றது, படிக்கிற ஆசை இருக்கணும் நம்ம கொஞ்சமாவது. என்ன கன்சா சார். என்ன ராத்தா சொன்னா? என்னது? என்ன உன்னை ஆர்ட்ஸ் படிக்க வைக்க போறானாமா? அப்படி இல்ல சார், அவ கொஞ்சம் தான் ஹெல்ப் பண்ணா, ஃபுல்லா கொஞ்சம் தான் என்னென்ன ஹெல்ப் பண்ணா அப்படியே 2 விடையும் அப்படியே சொல்றது அப்படிதானே? இல்ல 50 பாகை நான் தான் சொன்னேன். சொல்லு நீங்க தான் சார். சொல்லு. ரைட், ஓகே. வட்டம் மாதிரி தெரியுதா எல்லாருக்கும்? வட்டம் மாதிரி தெரியுதா? தெரியுது. எல்லாரும் வட்டாரி எடுத்து ஒரு வட்டம் வரைஞ்சு கொடுங்க. தேவையில்லா தேவையில்லா வரைங்க. அவர் கட்டத்துக்கு மேல அப்படி மாறிட்டேன். தேவையில்லா வரைங்க. வட்டத்துல 2 புள்ளிகள் எடுத்துக்கொள்வோம். வட்டத்துல 2 புள்ளிகள் எடுத்துக்கொள்வோம். எடுத்தாச்சா? ஓ சார். வழியா பார்த்துக்கொள்ளுங்க. இப்படி நம்ம சுத்தி வர இப்படி வட்டாரி இப்படி வச்சு கொண்டு தாங்க. இப்படி ஒண்ணு அடிக்கிறோம் தானே, அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? இந்த இடத்துல பாருங்க, இந்த 2 புள்ளி குத்தி இருக்கும் போது இது குட்டி வில் தானே. குட்டியா இருந்தா என்ன சொல்லுவோம்? சீரிவில். பெருசாகிற இந்த வில்லுக்கு என்ன சொல்லுவோம்? பேரிவில். சரி, நெக்ஸ்ட் விஷயம். இப்ப இதுல சொல்றத அப்படியே செய்யுங்க, வேற ஒன்றும் செய்ய வேணும். 2 விஷயம் தான். சரிதானே? இந்த 2 புள்ளியில இருந்து இதுல உங்களுக்கு விருப்பமான இடத்துல 2 இடத்துல குறிங்க. இப்படி குறிக்கலாம். இதுல ஒரு இடம் இல்லாட்டி இதுல ஒரு இடம் குறிக்கலாம். உங்களுக்கு விருப்பமான 2 புள்ளிகளை குறிங்க. இந்த பெரிய வில்ல எப்படி இந்த பெரிய வில்லுல உங்களுக்கு விருப்பமான 2 இடத்துல புள்ளி குறிங்க. விருப்பமான 2 இடத்துல எங்கேயும் சரி இந்த பேரி வில்ல இருக்கணும். சரியா? இப்ப நான் என்ன செய்யறேன், இவங்களை இப்ப இணைக்கிறேன். அழகா அடிமட்டம் வச்சு இணைக்கணும். சில குட்டிகள் அடிமட்டம் வச்சு இணைச்சிட்டீங்களா? இந்த 2 புள்ளியில இருந்து இங்க ஒரு கோடு அடிங்க, அதே மாதிரி இந்த 2 புள்ளியில இருந்து இங்க ஒரு கோடு அடிங்க. அடிச்சிட்டீங்களா? பொறுமையா செய்யுங்க, கை நடுக்க வந்துடும். என்னம்னா கை நடுக்குதா? இல்ல சார். வட்டாரி வச்சிக்கியா? ஓ இருக்குது. சீமானவாள் வட்டாரி இருக்கா? ஓ சார் இருக்குது. அருப்பா வட்டாரி இல்ல தானே உன்கிட்ட? எனக்கு தெரியும், இல்ல தானே? ஈக்கி சார். அடுத்தது யாரு? இல்மா வந்ததா? இல்மா ரசா 2 பேரும் வந்ததா? வந்தேன்னு சொல்லுங்க. உயிரையாடா அடுக்க போறேன். பாத்திமா செஞ்சிட்டீங்களா? பாத்திமா ஓ சார்.
ஜக்கி யாரு? ஜக்கின்னு ஜாயின் ஆயிருக்கிறது யாரு? ZAKI ஜாயின் ஆயிருக்கிறது. சார். இதெல்லாம் எழுதிட்டியா பாப்பா? ஓ. இது படம் வரைஞ்சியா? வட்டாரி இருக்கா? ஓ. வல்லாகி வட்டாரி இருக்கா? ஓ. படம் வரைஞ்சா எனக்கு அனுப்பணுமா? சரியா கிளாஸ் முடிய? யாசிப் எங்க? யாசிப் ஓ சார். வட்டாரி Hello. பென்சில் பிள்ளைகிட்ட ஓ சார். வரைஞ்சி எனக்கு பார்ப்போம். சரி சார். எல்லாரும் வரைஞ்சிட்டீங்களா? பச்சை பிள்ளைகள் ஓ சார். ஓ சார். நூறா? மின்னா வரைஞ்சா? மின்னா எங்க? மின்னாங்களை சாப்பிட்டு இருக்கு விளைஞ்சா? ஓ சார். சாப்பிட்டீங்க இப்ப வந்தீங்க. சாப்பிட்டா தானே? இல்ல சார், இல்ல. சல்மா எங்க இருக்கு? வந்தீங்க? சல்மா வந்தீங்க? ஓ வந்திக்கிறாள். இப்ப வரைஞ்ச பிறகு பாகமானி இருக்கா? பாகமானி இருக்கு சார். பாகமானி பாக்குறதுக்கு இந்த ஷேப்ல இருக்கும். இல்ல இல்ல சார். இல்ல சார். இப்படி ஒரு அரவட்ட மாதிரி தானே இருக்கும். அரவட்டத்துல வடிவா பாருங்க. சரியா இந்த இடத்துல ஒரு புள்ளி ஒன்று இருக்கா? ஓ. ஓ சார். அதுல இருந்து தானே கோணம் ஸ்டார்ட் ஆகுது. வடிவா பாருங்க. ஓ சார். ஓ சார். அந்த புள்ளி அப்படியே தூக்கி கொண்டு வந்து இதுல முட்டு பெற மாதிரியும், வடிவா பார்த்துக்கணும், இந்த இடத்துல முட்டு பெற மாதிரியும், இந்த புள்ளி இதுல சரியா அப்படியே பிக்ஸ் ஆகி நிக்கிற மாதிரியும், வட்டாரி இப்படி இருக்கிற மாதிரி வைங்க. சரியா இந்த கோட்டுல இருக்கணும். இந்த கோட்டுலையும் அதே மாதிரி அந்த புள்ளி இதுலயும் நிக்கிற மாதிரி வைங்க. வச்சிட்டீங்களா? ஓ சார். திருப்பி சொல்லுங்களே சார். இது எப்படி மானா திரும்ப சொல்றது? வட்டம் சி வட்டம் அல்லோ பாகமணிக்கு தானே. ஓ. பாகமணி நடுவுல ஒரு புள்ளி தெரியுதா? ஓ. அதுல இருந்தா வலது பக்கம் இடது பக்கமும் கோணம் ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டு பக்கம் அளக்கலாம் கோணம். இப்ப இந்த சரி சரி. புள்ளியில என்ன செய்ய போறோம்டா? அப்படியே பாகமணி தூக்கி கொண்டு வந்து இந்த புள்ளியில சரியா பிக்ஸ் ஆகுற மாதிரி வச்சு, இந்த கோடு இருக்கு, நீலக்கலர் கோடு, அந்த கோடு சரியா இவர்ல வர மாதிரி வைங்க. வச்சுட்டீங்களா? ஓ வச்சுட்டு. வச்சு நீதான் இப்ப சொல்றோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோணம் வந்தீங்க. சரியான எப்படி? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோணம் வரும். ஏன்னு சொல்லுங்க. சிலவன் இங்கன்னு எடுத்திருப்பான், சிலவன் இதுல எடுத்திருப்பான். அப்ப ஒவ்வொருத்தருக்கு வேற வேற கோணம் தானே வரும். அதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நான் சர்பாட விட தான் எடுத்துக்கிறேன். சர்பா இங்க வா. சொல்லுங்க சார். இதுக்கு எவ்வளவு பாகை வந்து இங்க இருந்து பாரு எவ்வளவு வந்தீங்க. இனி அதுக்கு வேற 130. செல்லம் செல்லம் இங்க இருந்துமா சைபர் ஸ்டார்ட் ஆகும். இது பார்த்தா சைபர்ல என்ன போகுது? ஓ ஓ. சைபர்ல 50 பகை. 50 பகை. எத்தனை? 50 பகை. 50 பாகை வந்திருக்கு யாருக்கு? உங்களுக்கு. அதே மாதிரி சர்பா இந்த பக்கம் என்ன செய்ய? அதே மாதிரி கொண்டு வை. சரியா இந்த கோட்ல வர மாதிரியும். சரியா வச்சு பாருவா. அப்ப இப்ப எவ்வளவு கோணம் இதுல வருது? இங்க சைபர்லாம் இருக்கு. வடிவா பாரு. சரியா எல்லாம் கொண்டு கவனமா வை. கை நடுக்க வரக்கூடாது சர்பா. இந்த வயசுல கவனமா வை. எத்தனை? அதுவும் 50. அதுவும் 50 வருது. அப்ப எல்லாருக்கும் இதே மாதிரி இங்க வந்த விடையும் இங்க வந்த விடையும் ஒரே விடையா எல்லாருக்கும் வந்துச்சா? 50 தான் வந்திருக்கணும். இல்ல சில ஓ ஆளுங்க சார். 35 வந்திக்கும், 38 வந்திக்கும், 37 வந்திக்கும். எல்லாருக்கும் ஒரே விட வந்துச்சா? ஓ சார். ஓ சார். அப்ப இந்த தேற்றத்துக்கு பேர் என்ன மாதிரி? துண்டக்கோணங்கள் சமன். ஒரே வட்ட துண்டு போகணும். ஒரே வட்டத்துண்ட கோணம். ஒரே வட்டத்துல இருக்கு.
சரியா சொல்றது? அப்ப வடிவ நினைவு வைக்கணும். நம்மள இப்படி ஒரே வட்டத்துல கூட மனசுல நிக்குமா? நிக்குமா? இனிக்கும். கிளிக்கும். சரியா? இல்ல சார். வட்டத்துல 2 புள்ளியை குறிக்கிறோம் அப்படின்னா வடிவ நினைவு வச்சுக்கணும். நான் சொல்ற மாதிரி நீங்களே செய்யும். வட்டத்துல 2 புள்ளி இருந்துச்சு அப்படின்னா அந்த 2 புள்ளியில இருந்து வரையப்படுற எல்லா கோணமும் சமன். எப்படி இன்னொரு சொல்லுங்க. வட்டத்துல 2 புள்ளியில இருந்து வரையப்படுற எல்லா கோணங்களும் சமன். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? அப்படியே உங்களுக்கு தேவைன்னா இங்கனையாவது புரியுங்க. இங்கனையாவது இன்னொரு கோணத்தை போட்டு அதையும் வரைங்க. அதை வரைஞ்சி திரும்ப பாகம் பண்ணி வச்சு பாருங்க எத்தனை வருது. சமனா வந்தா சமனா வந்துச்சுன்னு சொல்லணும். உமாமா வரைஞ்சியா? எங்கடா உமாமா? வரைஞ்சு முடியும். சமனா வந்துச்சு சார். எல்லாரும் சமனா வச்சா? சர்ஃபா சமனா வச்சா உனக்கு? சீமானவாள் MYF சுமையா, பாத்திமா சுமையா 2 பேருக்கு வந்துச்சா? ஓ சார். அப்ப ஒரு விஷயம் எல்லாரும் எழுதி வச்சுக்கொள்வீங்க. நான் 2 வட்டத்துல 2 புள்ளியில இருந்து எத்தனை கோணங்கள் நான் வட்டத்துல அமைச்சாலும் அந்த கோணங்கள் அனைத்தும் சமனாகவே வரும். சரிதானே? அப்ப எத்தனை கோணம் அமைச்சாலும் அது கட்டாயம் எப்படியும் சமனாதான் இருக்கும். விளங்கிட்டு அந்த விஷயம் எல்லாருக்கும்? இது நம்ம பிராக்டிகலா செஞ்சு பார்த்திக்கோம். இருந்தோம் என்ன நடக்கும்? இருந்து என்ன நடக்கும்? மறக்காது. மறக்காது சார். யாருக்கு? உங்களுக்கு? ஓ சரி, நான் சொல்றது எப்பயாவது நடந்திருக்கு அப்படின்றத பாருங்க. எப்பயாவது போனை கையில வச்சுட்டு தேடி நடந்திருக்கு? இல்ல சார். இல்ல. ஏன்னு சொல்றேங்க, நீங்க அந்த அளவுக்கு பிஸியா இல்ல. ரெண்டாவது விஷயம், இப்ப நான் ரூம்ல இருக்கேன்னு சொன்னா என்னட்ட வந்து மறதியை பத்தி கேட்டீங்கன்னா என் கூட தான் இருக்கு. அது வேற விஷயம். நான் ஒன்னா என்ன செஞ்சேன், பூட்டு கையில தான் இருக்கு. கதவை பூட்டிட்டு தான் போவோம். நான் பூட்டை இங்கே அங்கெல்லாம் தேடி கடைசியா நம்ம தான் கையில இருந்துச்சு. நம்மளும் அப்படிதான். என்னதான் பிராக்டிகலா 1000 செஞ்சாலும் மறக்கிறது மனசுல வரும். திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி ஒரு கட்டத்துல நமக்கு ஞாபகம். இப்ப எத்தனை பேர் நீச்சல் அடிக்க தெரியும்? நீச்சல் அடிக்க தெரிஞ்சாலும்? எனக்கு தெரியும். நீச்சல் தெரியாதா? இல்ல சார். எனக்கு தெரியாதா? சரியா? நீச்சல் தெரியக்கூடாது. அப்படி அம்மா சொல்லிக்காவோ தண்ணியில கண்ட போய் உட்காந்துருக்கோம். சரி, இப்ப இந்த கேள்வியை செய்வோமா? வடிவா பாருங்க. இதுல மொத்தம் எத்தனை புள்ளிகள் தெரியுது கண்ணுக்கு? பருதியில எத்தனை புள்ளிகள் இருக்கு? 4 புள்ளி. 4 புள்ளி. இப்ப இதை கொஞ்சம் வித்தியாசமான மெத்தட்ல செய்யலாம். இதுதான் நான் ஒரு மெத்தட்ல செஞ்சு காட்டினா பாருங்க. இந்த நான் மேல வைக்கிற 2 புள்ளியே எடுக்கிறேன். சின்ன தானே வில் இருக்கு. ஓகேயா? ஓகே தானே? இந்த 2 புள்ளியை எடுத்தா இந்த 2 புள்ளியில இருந்து எங்கெங்க கோணம் போகுது வடிவா பாருங்க. இந்த 2 புள்ளியில இருந்து எங்க கோணம் அமைக்கிறாங்க? இதுல உண்டு, அதே மாதிரி இங்க உண்டு. விளங்கிட்டா? அண்டர்ஸ்டாண்டா? இந்த 2 புள்ளியில இருந்து எங்க கோணம் அமைக்கிறாங்க? உண்டு. இதுல வடிவா பாருங்க, கையை வச்சுட்டே வாங்க. அதே மாதிரி இந்த பக்கமா வைக்கிறாங்க. சரியா? அப்ப இவர் எக்ஸ்ன்னு சொன்னா இந்த இருக்கு இந்த கோணம் என்ன அதிகம்? எக்ஸ் ஆகும். அதுவும் எக்ஸா தான் இருந்தது. சரிதானே? சரி, அப்ப இதுல பாருங்க, 1 புள்ளி 2 புள்ளி 3 புள்ளி 3 புள்ளியை சேர்த்த என்ன உருவாகி இருக்கு? இதுல ஒரு
முக்கோணி. முக்கோணி. முக்கோணத்துல அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை எவ்வளவு? 180. 180. அப்ப 180 பாகை சமன் யார் யாரெல்லாம் கூட்டணும்? 70 சக 40. அங்கால யாரு? 2x. 2x. இங்க ஒரு x கூட்டினா 2x. 70 40 110. 110 கொண்டு நீங்க கழிச்சீங்கன்னா என்ன வரும்? 180 110 போனா 110. டேய் 70 180 இது ரெண்டையும் கூட்டினா 110. 180 110 போனா 70. 70. பா 2x சமன் 70. வடையா பார்த்துக்கோங்க. நான் இதுல ஒரே அடியா சுருக்கி இருக்கேன். அப்படி சுருக்கி பழம் கொஞ்சம் கொஞ்சமா. அப்பதான் தேட்டம் படிக்கும்போது லேஸ் ஆயிடும். 70 40 110. 110 இங்கே கொண்டு என்ன செய்யணும்? கழிக்கணும். அப்ப 180 110 போனா 70. 70 சமன் என்ன அதிகம்? 2x. So x சமன் என்ன வரும்? 70 ரெண்டாவது பிரிச்சா 35. 35 மாங்கா. பாகை. இந்த விஷயம் எல்லாரும் விளங்கிட்டா? பிராக்டிகலா செஞ்சு பார்த்தோம். ஓ. லாஸ்டா இன்னொரு கேள்வி செஞ்சுட்டு முடிப்போம். சரியா? இன்னைக்கு எல்லாம் தியரி பாட்டா வந்துட்டு. அடுத்த ஐக்கிய கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி ஒன்றுதான். சரியா? அந்த படத்தை கீறது தான் இப்ப இருக்கிறதுல எனக்கு கஷ்டமான டாஸ்க் உண்டு. இப்படித்தான் அந்த படத்தை கீற போறோம்னு தெரியல. கொஸ்டின் வாசிங்க. சர்பா கேள்வி வாசிங்க. நீ அழகா வாசிப்பிய வாசி. பிள்ளையா மட்டும் வாசி. அதுக்கப்புறம் இங்க தரப்பட்டுள்ள உறையிலுள்ள முக்கோணி ஏபிசி இன் பரப்பளவு 40 சென்டிமீட்டர் வர்க்கம். முக்கோணி ஏசிடி இன் பரப்பளவு 50 சென்டிமீட்டர் வர்க்கமாகும். ஒழுங்கான ஐங்கோணி ஏபிசிடியை இன் பரப்பளவு காண்க. சரி. ஒழுங்கான ஐங்கோணின்னு என்ன அர்த்தம்? 5 பக்கமும் சமன். 5 பக்கம் சமம் மட்டும்தான். கோணங்கள் சமன். கோணம் சமம். பக்கம் சமன் பக்கம் சமனாகிறதால கோணம் சமன். இல்ல நாம்பளா கதை சொல்ல வச்சிருக்கோம். சொல்லவா? இல்லதானே. என்ன கோணம் சமனாகுது? என்ன கோணம்னா 2 வகையான கோணங்கள் இருக்கு. என்னென்ன கோணங்கள் உண்டு? அகக்கோணம், புறக்கோணம். அகக்கோணங்கள் சமன். அகக்கோணங்கள் சமனாகுது. அப்ப இந்த இடத்துல வந்து ஒழுங்கான ஐங்கோணின் வார்த்தையை வச்சுக்கொண்டு இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் சமன். அப்ப முக்கோணம் ஏபிசிட பரப்பு எவ்வளவா? எவ்வளவு சொல்றீங்க? 40 சென்டிமீட்டர் இருக்கும். 40 சென்டிமீட்டர் வரும். அதே போல முக்கோணம் ஏசிடிட பரப்பு 50 சென்டிமீட்டர் வர்க்கம். அப்ப 100 என்ன செஞ்சா நம்ம இப்ப நமக்கு இந்த உருவம் இருக்கானே 100 மாதிரி இருக்கியா? ஓ சார். ABCDE இது எல்லாத்திலையும் பரப்பு காணணும். இந்த ஐங்கோடியில பரப்பா காணணும்டா. இதோட பரப்பு தந்திருக்கான், இதோட பரப்பும் தந்திருக்கான். அப்ப மிச்சம் எதிர பரப்ப கண்ட நம்ம விட போடலாம். ADE ADE பரப்ப கண்ட விட போடலாம். சிம்பிளான கேள்வி. விட என்னவா இருக்கும்?
40 சென்டிமீட்டர் வரைக்கும். விட 40 இருக்குமா? 130 இல்ல ஏடிஇட ஏடியும் யாரும் சமனா இருப்பாங்க? படத்தை பார்த்தே கண்டுபிடிங்க. ஏபிசிடியும் ABC. ஏடியும். ஏன்னு சும்மா சொல்லுங்க பாப்போம். வடிவ யோசிச்சு பாருங்க. இது எல்லாமே பக்கங்கள்ல சமன். அப்ப ஏசி ஏடியும் என்ன வாங்கி கட்டாயம் சமனாய். சமனா இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? இந்த பக்கம் முக்கோணமும் இந்த பக்கம் இருக்க முக்கோணமும் பக்கம் 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 நிபந்தனையில என்ன செய்யும்? ஒருங்கி செய்யும். ஒருங்கி செய்யும். இங்க ஏபிசி இங்க இருக்க அந்த முக்கோணமிக்கு அதுவும் ஏடியும் ஒருங்கி செய்யும். சும்மா பார்த்தே கண்டுபிடிக்கலாம். அப்ப அதை வச்சுக்கொண்டு என்ன செய்யலாம்? முக்கோணம் ஏபிசிட பரப்பும் அதே மாதிரி முக்கோணம் ஏ டிட பரப்பும் சமனாகும். ஆகவே இதோட பரப்பு 40, இதோட பரப்பு 50, இதோட பரப்பு 40. கூட்டினா எவ்வளவு வரும்? 130. இப்படி எல்லாம் கேள்வி வராது, பெருசா பயப்படாது. 130 என்னது தொதலா? சென்டிமீட்டர் வர்க்கம். சரிதானே? ரைட், ஓகே. சோ நாளைக்கு மறக்காம எல்லாரும் என்ன செய்யுங்க? எக்ஸாம் சரி, எக்ஸாம் செஞ்சுட்டு வாங்க. எக்ஸாம் செய்யாம இருக்காதீங்க. அது எக்ஸாம் செய்யாட்டி என்ன நடக்கும்? உங்களுக்கு தான் பிற்காலத்தில் பிரச்சனையாக வந்த அமையும். எனக்கு ஏதாவது பிரச்சனையா நீங்க எக்ஸாம் செய்யாட்டி? இல்ல சார். உங்களுக்கு தான் பிரச்சனை. அது மறந்துடாதீங்க. அடுத்த விஷயம், ஓகே, நான் வாய்ஸ் நோட்டா அதுல குரூப்ல இருக்க இன்னொருக்கா போட்டு விடுறேன். சரி, சோ முடிச்சுக்கலாமா கிளாஸ்? ஓகே சார். குட் நைட். பாய் பாய் Bye, sir. பாய் சார். பாய். குட் நைட். Bye, sir. Good night. பாய் ஆயிஷா. பாய் பாய் மாரா. பாய் ஷாபிர். பாய் ஆஷிப். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். பாரக்கல்லாஹ். Thank you, sir. வெல்கம். பாய் யதுசனா. பாய். Bye, sir. பாய். ஜஸாக்கல்லாஹ் சார். பாரக்கல்லாஹ். சஸ்னா பாய். பாய் சார். யமன்லா. யாமானில்லா. Bye, sir. பாய் ஹஸ்னா. பாய்.